श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितरान्तरणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் 39வது ஸ்லோகம் அனுபவிக்கப் போகிறோம். அர்த்தானுசந்தானம். ராமானுஜர் சுவாமி எம்பெருமானார் இந்த உலகுக்கு செய்த உபகாரத்தை பற்றி தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இந்த உலகத்துக்கு செய்த மாபெரும் உதவி என்ன என்பதை ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் தெரிவிப்பது. கணாத பரிபாட்டிபிஹி கபில கல்பனா நாடகைः குமாரிலகுபாஷிதை குரு நிபந்தன கிரந்திபிः ததாகத கதாசதைः ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதம் ஜகத் பிரகுணிதம் யதீந்திரோக்திபிः கணாத பரிபாட்டிபிः கபில கல்பனா நாடகைः குமாரிலகுபாஷிதை குரு நிபந்தன கிரந்திபிः ததாகத கதாசதைः ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதம் ஜகத் பிரகுணிதம் யதீந்திரோக்திபிः. கணாதர் என்பவர் தார்க்கிகர், தர்க்கம் செய்பவர், அழகாக தர்க்கிப்பார், வாதங்கள் செய்வார். சர்வேஸ்வரனை அனுமானத்தினாலே சாதிப்பார். அனுமானத்தினாலே, அதோ இன்டர்பிரிட்டேஷனாலே இவர் சில கொள்கைகளை மக்களிடையே பரப்பி அவர்களை தன் வசப்படுத்தினார். கபிலர் என்பவர் முனிவர். தனது புத்தியால் பல கற்பனைகள் செய்து அவற்றை கொண்டு நாடகம் நடித்து காட்டி சில மக்களை தம்மவராக்கி கொண்டார். குமாரிலர் என்பவர் மீமாம்சகர். இவர் வேதத்தால் விதிக்கப்பட்ட கர்மாக்களுக்கு விளக்கம் கூறினாலும் வேதத்தால் சொல்லப்பட்ட பகவானை ஒப்புக்கொள்ளாதவர். சில மக்கள் இவர் கருத்தில் வயப்பட்டனர். பிரபாகரர் சில நூல்களை எழுதியுள்ளார். அவைகள் அவராலும் எவராலும் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாக நின்றுவிட்டன. புத்தர் பயனற்ற பல வாதங்களை செய்துள்ளார். சூன்யமே தத்துவம் என்பது இவரது வாதம். சில மக்கள் இவரிடம் மயங்கினர். இவர் மதத்தையே பல வழிகளில் பின்பற்றும் மாயாவாதிகள் பலர் தம் வழியில் அவர்களை ஈர்த்து கொண்டனர். இவ்வாறு பல்வேறு மதங்களில் சிக்கி நல்வழி அறியாமல் கெட்டு ஒழியும் மக்களுக்கு நல்ல வழிகாட்டி அவர்களை கரையேற்றுவதற்காகவே யதிராஜர் அவதரித்தார். அவர் தன்னுடைய ஸ்ரீசுக்திகளால் இம்மதங்களை கண்டித்து வேதத்தின் உண்மை பொருளை விளக்கி மக்களை நல்வழிப்படுத்தினார். இப்படி ஆச்சரியமாக இந்த உலகின் பல்வேறு மதத்தினர் தங்கள் கொள்கைகளை பரவச் செய்து மக்களை ஏமாற்றி தங்கள் மதங்களுக்கு இழுத்து அவர்களுக்கு பெருங்கேடு விளைவித்தனர் என்கிறார். கணாதர் பதார்த்தங்களை தம் இஷ்டப்படி பிரித்தார். பத அர்த்தங்களை ஈஸ்வரனை அனுமானத்தாலே சாதித்தார். அணுவான ஜீவர்களை எங்கும் பரவி நிற்கும் விபு என்று கூறினார். பரம அணுவையே உலகுக்கு காரணமாக காட்டினார். இவ்வாறு பல கொள்கைகளை பிரச்சாரம் செய்து அந்த மதத்தில் மக்களை மயக்கி ஈடுபடச் செய்தார். கபில முனிவர் நடிகர் மேடையில் வந்து நடித்து திரும்புவது போல பிரகிருதியானது ஜீவனுக்கு தன்னை காட்டி மறைகிறது என்றார். பிரகிருதியை காட்டிலும் இன்பம் தருவது வேறில்லை என்றார். இப்படி கற்பனைகளை நாடகமாக்கி காட்டி மக்களை மயக்கி தம்பால் இழுத்தார் கபிலர். குமாரிலர் என்பவர் மீமாம்சகர் ஈஸ்வரன் இல்லை என்று கொண்டு இவ்வாறு செய்யும் கர்மம் பிற்காலத்தில் பலன் தருவதற்காக அபூர்வம் ஒன்று உண்டாவதாக கூறினார். பகவானுடைய கட்டளையே விதி என்பதை விட்டுவிட்டு சப்த பாவனை தான் விதி என்றார். இவ்வாறெல்லாம் ஈனமான நீச்சத்தனமான பேச்சுக்களை பேசி ஜனங்களை தம் வசப்படுத்தினார் அவர். பிரபாகரர் சில நூல்களை எழுதி வைத்தார். அவை முடிச்சுக்கள் போலுள்ளன. அவை எவராலும் பிறராலும் அழிக்க முடியாது நின்றது.
புத்தரோ எல்லா வஸ்துக்களையும் க்ஷணகாலம்தான் நிற்பன என்று கூறி சூன்யமே தத்துவம் என்று ஒன்றுக்கொன்று முரணாக பேசி பற்பல வாதங்களை கூறி மக்களை மயக்கினார். அந்த மதத்தையே பல வகையிலும் தழுவி வேதத்தை மேலே போர்த்து கொண்டு மாயை அவித்யை என்றெல்லாம் பிதற்றிக்கொண்டு திரியும் மாயாவாதிகளையும் பல மக்களை தம் வழியில் மாயாவாதிகள் ஈடுபடுத்தினர். இம்மதத்தினர் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கொள்கைகளை கண்டித்து கொண்டு பிணங்கிக் கொண்டாலும் வேதங்களால் போற்றப்பட்டு சகல கல்யாண குணங்களும் முறைவிடமாய் திகழும் ஸ்ரீமன் நாராயணன் என்ற பரதேவதையே இல்லை என்று சொல்பவரில் ஒரே கருத்துடையவர் அத்தனை பேர். இவ்வாறெல்லாம் பல்வேறு மதங்களால் மதிமயங்கி நேர் வழியில் செல்ல மாட்டாத மக்களை உஜ்ஜீவிக்கச் செய்யவே ஸ்ரீ பாஷ்யகாரர் அவதரித்தருளினார். அவர் ஸ்ரீபாஷ்யம் முதலிய சூக்திகளால் பிற மதத்தினரின் கொள்கைகளை பல்வேறு யுக்திகளை கொண்டு கண்டித்து வேதாந்தங்களை முற்றும் தழுவி தத்துவம், உபாயம், புருஷார்த்தம் இவற்றை நேர் வழியில் காட்டி மக்களை நல்வாழ்வு பெறச் செய்து அருளினார் என்று ஆச்சரியமாக ஸ்ரீ ராமதேசிகாச்சார் வியாக்கியானிக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் முதல்ல பத உரையை அனுபவிச்சுட்டு அஸ்மத் ஆச்சாரியன் வியாக்கியானம் எளிமையான தெளிவான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். கணாத பரிபாடிபிகி, கணாதன் சொன்ன முறைகளாலும் கபில கல்பனா நாட்டகை, கபில மகரிஷியோட கல்பனையாகிற நாடகங்களாலும் குமாரில குபாஷிதை, பட்டர் குமாரில பட்டர் அவருடைய இழிவான பேச்சுக்களாலும் குரு நிபந்தன கிரந்திபிகி பிரபாகருடைய நூல்களாகிய முடிச்சுக்களாலும் ததாகத கதாசதை புத்தருடைய பல வாதங்களாலும் ததனுசாரி ஜல்பைரப்பி அந்த பௌத்தரை பின்பற்றிய மாயாவாதிகளுடைய பிதற்றல்களாலும் பிரதாரித்தம் இதம் ஜகத் இவர்களால் ஏமாற்றப்பட்ட இந்த உலகம் யதீந்திரோக்திபிகி பிரகுணித்தம், யதீந்திரோக்திபிகி எதிராஜருடைய ஸ்ரீசூக்திகளால் பிரகுணித்தம் உயர்ந்த குணத்தை உடையதாக மாற்றப்பட்டது என்கிறார் சுவாமி. ஸோ கணாதர் என்றவருடைய கருத்துக்களாலும் கபிலர் அழகான கற்பனை செய்த நாடகங்களாலும் குமாரில பட்டருடைய மோசமான வார்த்தைகளாலும் குரு என்கிற பிரபாகருடைய மிகச் சிக்கலான கிரந்தங்களாலும் புத்தருடைய நூற்றுக்கணக்கான கதைகளாலும் இவற்றை அனுசரித்த வேறு சிலரின் பேச்சுக்களாலும் ஏமாற்றப்பட்ட இந்த உலகம் எதிராஜருடைய கிரந்தங்களால் தெளிவு பெற்றது என்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் இப்போ ஆச்சரியமாக இருப்பதை அனுபவிப்போம். ஜெய ஜெய எதிராஜா என்று தொடங்குகிறார் சுவாமி. எதிராஜர் பரபிரம்மத்தின் ஸ்வரூபத்தையும் அதன் கல்யாண குணங்களையும் அந்த பரபிரம்மத்தின் வைபவத்தையும் மீட்டு பிரம்மத்திற்கே உதவி செய்தவர். கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோ எம் முனிகேன பிரம்மத்தை கை தூக்கி காப்பாற்றினவர், உதவி செய்தவர் என்று கூறப்பட்டது போன ஸ்லோகத்தில். இங்கு உலகினருக்கு செய்த உபகாரத்தை பற்றி பேசுகிறார். இங்கு பல்வேறு மதங்களை பட்டியலிட்டு காட்டி தேசிகன் அவர்கள் தங்கள் மதங்களை பிரச்சாரம் செய்து மக்களை தன்பால் ஈர்த்து ஏமாற்றினர் என்கிறார். இதனால் மக்கள் உஜ்ஜீவிப்பதற்கே உய்வதற்கே வழி இல்லாமல் தவிப்பதைக் கண்டு உடையவர் தனது நூல்களால் வழிகாட்டி வளர்த்தார் என்கிறார். ஒவ்வொன்றா பார்ப்போம். கணாத பரிபாடிபி, கணாதர் இவர் மதத்தினரை வைசேஷிகர் என்றும் அழைப்பார்கள். இவர் பத அர்த்தங்களை திரவியம் குணகா ததா கர்மம் சாமானியம் சவிசேஷகம் என்று திரவியம், குணம், கர்ம சாமானியம், விசேஷம் என்று பிரித்தனர். ஈஸ்வரனை வேதம் என்னும் சப்த பிரமாணத்தால் ஒப்புக்கொள்ளாமல் அனுமான பிரமாணத்தால் சாதித்தார். அனுமானம்னா இன்டர்பிரிட்டேஷன், பிரத்யக்ஷம்னா நேர பார்க்கறது, அனுமானம்னா இன்டர்பிரிட்டேஷன், சப்தம்னா வேதம் ஸ்ருதி. அதாவது அனுமான பிரமாணத்தால் சாதித்தார் இவர். அதாவது மண் பாண்டங்கள் தானே உண்டாகவில்லை, அவற்றை செய்தவன் குயவன், குலாலன். அதே போன்று இந்த பரந்த விசித்திரமான உலகத்தையும் அதிலுள்ள புல், பூண்டு, மரம் ஆகியவற்றையும் ஒருவன் படைத்திருக்கிறான். அவன்தான் ஈஸ்வரன். அவன் ஈஸ்வரன் என்று அனுமானத்தால் கூறுவர் இவர்கள். ஆனால் ஈஸ்வரன் சர்வஜன்.
எதையும் செய்ய வல்ல விசித்திர சக்தி உடையவன் ஆகியவை அனுமானத்தினால் கிடைக்காது, வேத பிரமாணத்தினால் தான் கிடைக்கும். ஜீவர்கள் அணுபரிமாணம், அதாவது ஜீவனை விட சிறிய பொருள் கிடையாது என்பார் ராமானுஜர் ஸ்ருதி வாக்கியத்தின்படி. வைசேஷிகர்களோ, அதாவது இந்த கணாத மதத்தினரோ, ஜீவன் விபு, எங்கும் பரவியவன் என்பர். பரம அணுக்களே ஜகத்திற்கு காரணம் என்று மக்கள் ஏற்கும்படி அழகாக தர்க்கம் செய்து வசப்படுத்தினர் இவர்கள். இப்படி கணாத பரிபாடிபி கபில கல்பனா நாட்டகை கபில கல்பனா நாட்டகை கபிலருடைய சாங்கிய மதத்தை பற்றிய போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். அவர்கள் நாடகத்தை மக்கள் விரும்பி பார்ப்பதால் தம் மதத்தை நாடக பாணியில் பிரச்சாரம் செய்து மக்களை கவர்ந்து தம் வலையில் சிக்க வைக்கிறார்கள். ரங்கஸ்ய தர்ஷயித்வா நிவர்த்ததே நர்த்தகி யதா நிருத்தாத் புருஷஸ்ய ததாத்மானம் பிரகாச்ச வினிவர்த்ததே பிரகிருதி பிரகிருத்தே சுகுமாரதரம் ந கிஞ்சிதஸ்தீதி மேமதிர்பவதி. பிரகிருதி புருஷன் ரெண்டு தத்துவங்கள். புருஷன்னா இங்கே ஜீவாத்மா, பிரகிருதி புருஷன் 2 தத்துவங்கள். பிரகிருத்தியிலிருந்து 23 தத்துவங்கள் உண்டாகிறது. ஆக மொத்தம் 25 தத்துவங்கள். பிரகிருத்திலேருந்து உண்டான 23 தத்துவம், ஜீவாத்மா 25 தத்துவங்கள். 26வது தத்துவமான ஈஸ்வரனை இந்த மதத்தினர் ஏற்பதில்லை. பிரகிருதி தத்துவம் மிக சுகுமாரமானது, மென்மையும் வனப்பும் அழகும் கொண்டது. இதை போன்று கவர்ச்சியான பொருள் உலகில் வேறு எதுவும் கிடையாதாம் இவர்களுக்கு. பரதநாட்டியம் ஆடும் பெண் நாடக மேடையில் அழகிய பாவங்களை காட்டி நடனமாடி பார்க்கும் மக்களின் மனத்தையும் கண்களையும் கவர்ந்து திரையில் மறைகிறார். அப்போ கைத்தட்டல்களை பெற்றுக்கொண்டே சென்று விடுகிறாள். இந்த பிரகிருதி தத்துவமாகிற ஸ்திரீ புருஷனுக்கு தன்னை முழுவதையும் காட்டி மறைகிறாளாம். புருஷனுக்கு தன்னை காட்டுவதால் சம்சாரம் இந்த உலகில் உண்டாகிறது. பிரகிருதி மறைந்தால் புருஷனுக்கு மோட்சம் ஏற்படுகிறது என்று நாடக பாணியில் ஆடி பாடி பேசி இந்த மதத்தினர் மக்களை மயக்கி மாக்களாக்கினர், அதாவது அனிமல்ஸ் ஆக்கினர். குமாரில குபாஷிதை மீமாம்சகர், அடுத்தது குமாரில பாட்டர். மீமாம்சகர்களின் மதத்தில் பாட்டர் பிரபாகரர் என்று 2 பிரிவுகள். அதில் முதலில் பாட்ட மதத்தை கவனிப்போம். குமாரில பட்டர் ஈஸ்வரனை இல்லை என்றார். வேதம் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் 2 வகைப்படும். மீமாம்சகர்கள் கர்மகாண்ட விசாரம் செய்பவர்கள். கர்மகாண்டத்தில் வெவ்வேறு பலன்களை யாக கர்மாக்கள் கூறுகிறது. யாக கர்மாக்களை செய்பவர்கள் குறிப்பிட்ட பலனை விரும்பி அந்த யாகத்தை செய்கிறார்கள். யாகமோ செய்யும் போதே அழிந்து விடுகிறது. அது நாம் விரும்பிய பலனை எவ்வாறு கொடுக்க முடியும் என்பது கேள்வி. அதற்கு அதாவது யாகம் செய்யும்போது முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் அது எப்படி விரும்பிய பலனை கொடுக்கும் அப்படின்னு அவளுடைய ஒருத்தர் கேட்டால், அதுக்கு வேதாந்திகளாகிய நாம் அளிக்கும் விடை என்னென்னா, யாகம் என்பது பகவத் ஆராதனம். தன்னை ஆராதிப்பதினால் நித்தியமான எம்பெருமான் மகிழ்ந்து யாகத்திற்கு பிறகு உரிய காலத்தில் யாகத்தை செய்தவனுக்கு பலனை அளிக்கிறார் என்று. குமாரில பட்டர் என்ன சொல்கிறார்னா, வேத வேத்தியனான ஈஸ்வரனை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. யாகமோ செய்தவுடன் அழிந்தாலும் அது செய்யப்படும் போதே அதனின்றும் அபூர்வம் என்று ஒன்று உண்டாகிறது. அந்த அபூர்வமே பலனை கொடுக்கிறது என்கிறார். அபூர்வத்தை கல்பிக்க வேதத்தில் பிரமாணமே கிடையாது. அபூர்வம்னு ஒன்று கிடையாது வேதத்தில். எனவே அது தவறானது. சொற்கள் எல்லாம் ஜாதியைத்தான் குறிக்குமே ஒழிய ஜாதியோடு கூடிய பொருளை குறிக்காது என்று இவர்கள் சொல்வர். அதாவது அயம் கடகா என்றால், கடம்னா அந்த பானை, நான் கடம் இந்த பானை அப்படின்னா, இந்த சொல்லுக்கு கடத்துவம் என்கிற அதன் சங்கு போன்ற அமைப்பைத்தான் குறிக்க அந்த சொல்லுக்கு ஆற்றல் உண்டு என்பர். உடையவரோ அதனதன் அமைப்போடு கூடிய பொருளைத்தான் சொல் குறிக்கும் என்பார். அதாவது குடம் என்னும் சொல் சங்கு போன்று நடுவில் பெருத்தும் மேலும் கீழும் சிறுத்தும் தண்ணீரை தன்னுள்ளே கொள்ளுவதற்கு ஏற்ற வாயையும் உடைய ஒருவித அமைப்போடு கூடிய பொருளைத்தான் குறிக்கும் என்பார் உடையவர். மேலும் சித்தமான வாக்கியத்திற்கு பொருள் கொள்ள முடியாது என்று சொல்வர் இவர்கள். அதாவது நீளமான குடம், நீலம் ப்ளூ, நீளமான குடம் என்றால் அதை புதிதாக பார்ப்பவனுக்கு பொருள் கொள்ள முடியாதாம்.
எனவே நீலக்குடத்தை பார், நீலக்குடத்தை எடுத்து வா என்று செயலோடு வினையோடு கூடி இருந்தால்தான் பொருள் விளங்கும் என்று இவர்கள் தெரிவிப்பர். உபனிஷத்துக்கள் பிரம்மம் பரமாத்மா என்று செயலோடு தொடர்பு இல்லாமல் கூறுவதால் பிரம்மத்தை உணர்வது கடினம் என்று கூறுவர் இவர்கள். அது தவறான கொள்கை. அதாவது நீலக்குடம்ன்றத ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னா அந்த நீலக்குடத்தை எடுத்து வா அப்படின்னு அதை கையை காமிச்சு சொன்னால் அந்த செயலோடு வினை கூடி இருப்பதால் அப்படி. அது மாதிரி பிரம்மத்தை வேதம் சொல்கிற மாதிரி அதை ஒரு செயலோடு ஒரு யுனைட் பண்ண முடியாது. அதனால் பிரம்மத்தை உணர்வது கஷ்டம் என்பர் இவர்கள். இது தவறான கொள்கை. ஏன்னா சிறு குழந்தை கூட இவர் உன் அப்பா, இது உன் மாமா, இது உன் தாத்தா என்று விரலால் சுட்டி காட்டி சொன்னால் மாமா, தாத்தா, அப்பா என்னும் சொற்களுக்கு பொருளை தெரிந்து கொள்கிறது. இந்த மாதிரி நாளடைவில் பல சொற்களின் பொருளை தெரிந்து கொண்டு பேசத் தொடங்குகிறது. இதே போல் உபனிஷத்தில் பரமாத்மாவை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நமக்கு புரியலைங்கிறதுனால ஈஸ்வரன் இல்லை என்று சொல்வது தவறாகும். இதே போல தான் பிரபாகர மதமும் மிக சிக்கலானது. அதுக்கப்புறம் ததாகத கதாச்சதை இவ்வாறு பௌத்தர்களுடையும் ஜைனர்களுடையும் மதமானது மக்களை ஏமாற்றுகிறது. புத்தர் சர்வஜர் என்கிறார்கள் அவர்கள். கனவில் காண்பது எப்படி பொய்யோ அதே போல் நனவில் காண்பதும் பொய் என்பர் புத்தர். பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டே இருப்பவை. க்ஷணகாலம் எவ்வரி க்ஷணம் மாறின்றிருக்கும். நிலையற்ற தன்மையை உடையவனான பொருள்கள் இருப்பதால் கண்களால் காணக்கூடிய நிலையான பொருள்கள் இல்லாமையால் பிரத்யக்ஷ பிரமாணமும் கிடையாது. அதாவது நம்ம பார்க்குற பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது, க்ஷணத்து க்ஷணம் மாறிக்கொண்டிருக்கும். அதனால் கண்களால் காணக்கூடிய நிலையான பொருள்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் மாறிண்டே இருக்க. அதனால் அது பிரமாணம் கிடையாது. பிரத்யக்ஷம் இல்லாது போனால் அனுமான பிரமாணமும் கிடையாது. புத்தர் சொன்னார் ஸ்ருதியே கிடையாது, வேதமே சூன்யம். புத்தர் சொன்ன எல்லாம் சூன்யம் என்னும் சொல்தான் பிரமாணம். எல்லாம் உண்டு என்றும் விபரீதமான எண்ணம் ஒழிவது தான் மோட்சம். அவர்களுக்கு எல்லாம் உண்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது எப்போ ஒழிகிறதோ, அதாவது எல்லாமே எதுவுமே இல்லை, எல்லாம் சூன்யம்னு எப்போ நமக்கு புரியுதோ அதுதான் மோட்சம் என்பர் புத்தர். எனவே சர்வமும் இல்லாத போது புத்தனை சர்வஜன் என்று அழைப்பதே தவறாகும். இவர்களுக்கு அறிவு அறியப்படும் பொருள் என்று வேற்றுமை கிடையாது. அறிவு அறியப்படும் பொருள் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், இது புத்தகம் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இது புத்தகம் என்கிற அறிவு வேறு, புத்தகம் என்பது வேறு. அது அவர்களுக்கு கிடையாது. அறிவே பொருளாக தோன்றுகிறது என்பர் அவர்கள். புத்தரின் சீடர்கள் 4. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசும் முரண்பாட்டை கொண்டே அந்த மதம் தவறானது என்பது நமக்கு புரியும். 4 பேர் அவர் சிஷ்யர், 4 பேரும் ஒவ்வொன்று புரிஞ்சுட்டு ஒவ்வொன்று தப்பாக பேசுகிறான், விதவிதமாக பேச, ஒன்றுக்கொன்று முரண்பாடாக. அப்படின்னா எவ்வளவு கிளாரிட்டி! ஜைனர்களும் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்வதில்லை, பத அர்த்தங்களையும் தான் தோன்றியாக கற்பிக்கிறார்கள். வைராக்கியமும் அஹிம்சையும் தான் முக்கியமானவை என்று கூறிவிட்டு நடைமுறையில் ஜீவனுக்கு ஹிம்சையே செய்கிறார்கள். அதாவது தலைமயிரை நாவிதனை கொண்டு மழிக்க மாட்டார்கள், அதற்கு பதிலாக கையால் பிடுங்கி எறிகிறார்கள். இதைவிட ஜீவனுக்கு வேறு ஹிம்சை உண்டா? நம் உடையவர் மதத்திலும் அஹிம்சை உண்டு. அது என்னென்ன? வேதத்தில் விதிக்கப்பட்ட ஹிம்சை. யாகத்தில் செய்யும் ஹிம்சையும் வேதத்தில் விதிக்கப்பட்டது, அது ஹிம்சையாகாது. இவர்கள் ஜோதிடம் சொல்லி மக்களை தன்வயப்படுத்துகிறார்கள். இவர்கள் நமது வைதிக மந்திர சாஸ்திரங்களையும் பீஜ அக்ஷரங்களையும் இரகசியமாக கற்று ஜபம் தர்ப்பணம் போன்றவைகளை செய்து மக்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட செய்து வசப்படுத்துகிறார்கள். இவர்கள் எல்லா பொருள்களையும் அநேகாந்தம் என்பர். அதாவது தர்மம் அதர்மமும் ஆகும், அதர்மம் தர்மமும் ஆகும் என்று ஹிம்சை அஹிம்சையாகவும் அஹிம்சை ஹிம்சையும் ஆகும் என்பர். இது சந்தர்ப்பத்துக்கேற்ப ஜனங்களை ஏமாற்றத்தான் இந்த மாதிரி அவர்கள் சொல்வார்கள் போலும். எல்லா பொருள்களையும் ஒப்புக்கொண்டு ஜைனர்கள் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஜீவனை அணுவும் இல்லை விபுவும் இல்லை என்கிறார்கள் ஜைனர்கள். சரீர பரிமாணம் கிடையாதான், உடையதான். அதாவது கொசுவில் கொசு அளவு ஜீவாத்மா இருக்குமா, யானையில் யானை அளவு ஜீவாத்மா இருக்குமா. யானையாக இருப்பவன் கொசு ஜன்மத்தை அடைந்தால் அவன் தன்னை குறுக்கி கொள்ள வேண்டும். இது ஜீவஸ்வரூபம் விகாரம் இல்லாதது அணுவானது என்று கூறும் வேதத்திற்கு விருத்தமாகும்.
இந்த மாதிரி எல்லாம் தவறாக தன்னுடைய மதத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். ததனுசாரி ஜல்பைரபி, இந்த மாதிரி இதே வழியில் போன்ற ஜல்பைரபி அத்வைதிகளை பிரசன்ன பௌத்தர்கள் என்று கூறுவது வழக்கம். இவர்கள் உண்மையில் பௌத்தர்களே. அத்வைத்தம் என்னும் போர்வையினால் தன் உண்மையான நிலையை மறைத்து கொள்கிறார்கள் இவர்கள். பௌத்தர்கள் எல்லாம் சூன்யம், எல்லாம் பொய் என்றனர். அத்வைதிகளோ வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டார்கள். அப்படி ஒப்புக்கொள்வதாக பாவனை பண்ணி பிரம்மத்தையும் ஒப்புக்கொண்டு அதன் சரீரமான ஜகத்தை பொய் என்றார்கள். ஒப்புக்கொண்ட பிரம்மத்திற்கு குணங்கள் கிடையாது என்றார்கள், திருமேனி கிடையாது என்றார்கள், மேலுலகம் கிடையாது. இப்படி பிரம்மத்தை இருந்தும் இல்லாததாக்கிவிட்டார். எனவே இவர்களும் பௌத்தர்கள் தான் ஒரு விதத்தில். இத்தகைய வேத விருத்த மதவாதிகளால் ஆட்கொள்ளப்பட்டு கெட்ட குணங்களை உடையவர்களாகிய இந்த உலகினர் இந்த மாறும் வேளையில் அப்படி அவர்கள் எல்லாரும் கெட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கும் சமயத்தில் பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் தீய வழியில் செல்பவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை மோட்ச மார்க்கத்தில் இழியும்படி செய்து நற்குண நற்பண்புகள் உடையவர்களாக ஆக்கின என்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் 6 கொள்கைகள் எடுத்து கண்டிக்கப்படுகின்றன. எல்லாமே தப்பு. மக்களை தீய திசையில் செலுத்த முயல்பவை எல்லாமே. கணாதரின் வைசேஷிகம், கபிலரின் சாங்கியம், குமாலிர பட்டரின் மதம், பிரபாகர மதம், பௌத்தம் 4 கிளைகள், ததாகத மதம், அப்புறம் ஜைன மதம், அத்வைத மதம், அதை சார்ந்த பிதற்றல்கள், இவை ஸ்ரீபாஷ்யத்தில் 2ஆம் அத்தியாயத்தில் கண்டிக்கப்படுகிறது. இவைகளால் கெடுக்கப்பட்ட உலகம் ஸ்ரீபாஷ்யக்காரரால் திருத்தி நல்வழிப்படுத்தப்பட்டது. முந்தைய ஸ்லோகம் பரபிரம்மத்திற்கு ராமானுஜர் செய்த உதவி. இன்றைய ஸ்லோகம் அவர் உலகத்துக்கு ஆற்றிய உபகாரம். ஸோ இப்படி ஆச்சரியமாக அஸ்மத் ஆச்சாரியன் அருளியுள்ளது தரப்பெற்றுள்ளது. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.